கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறதுக்கு நமக்கு கொடுக்குற அந்த கிருபைக்கே ஆண்டவர்கிட்ட இந்த வசனத்துக்காண்டி அந்த பரிசுத்த வேதாகமத்தை ஆண்டவர் எழுதி தந்ததுக்காண்டி நன்றி சொல்லணும். இன்றைக்கி நம்ம செயலில் வல்லவர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் ஆண்டவர் செயல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி வசனத்தின் மூலமாக தியானிப்போம். அதுலேயும் நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுத்தர ஆண்டவர் வல்லமுள்ளவர். அதனால் அதை தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நீங்கள் செயலில் வல்லவராக இருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய், எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாதபடி எங்களை காக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் வசனத்தின் மூலமாக படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது எங்களோடு பேசி எங்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி எங்களை வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி எங்களை செய்து முடித்து எங்களை ஆண்டவரே முழுவதுமாய் உம்முடைய பாத்திலே அமர்ந்திருக்க எங்களுக்கு கற்றுத்தரமாய் உம்முடைய வசனத்தை உம்முடைய ஆண்டவர் வார்த்தையை நாங்கள் சார்ந்திருக்க எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். ஒரு பொழுதும் நாங்கள் விழுந்து விடாதபடி எங்களை காத்து வழிநடத்துகிற தேவன் இன்னமும் நடத்த போருக்காய் நன்றி செலுத்துகிறோம் என்று ஆண்டவரே வசனத்தை மாத்திரம் நாங்கள் பிடித்து கொண்டு ஜெபித்து ஆண்டவரே எல்லாவற்றையும் தாண்டி செல்ல எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்துகிற தேவக்காய் நன்றி. இன்னமும் நடத்த போருக்காய் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம். தியானிக்கும் பொழுது நீங்கள் ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களோடு பேசி எங்களுக்கு வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறேன். துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். துதிக்கிற மயமெல்லாம் செலுத்துகிறேன். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கிறோம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கண்மணி போ காப்பவரே, ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை
வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 இன்றைக்கி நம்ம செயலில் வல்லவர் ஆண்டவர் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம தியானிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 32வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யோசனையிலே பெரியவர். அவர் யோசனையில் பெரியவருங்கிறது நமக்கு தெரியும். அவரை மாதிரி யோசனை உள்ளவன் யாருமே கிடையாது. நம்ம யோசனை நமக்கு தரனாக்கி அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். மற்ற யார்ட்டும் போய் கேட்டு வேறு எங்கேயாவது போய் விழுந்துருவோம். அதனால் யோசனையில் பெரியவரும். அதுக்கு முன்னாடி நிறைய நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி என்னென்ன மாதிரி வந்தார் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவருக்கு எப்படி இடம் வாங்குறதுக்கு ஒரு இதை சொல்கிறது தான் முக்கியமான காரியம். அது ஆண்டவர் சொல்கிறத அவர் செய்கிறது தான் இது சொல்கிறாரு. பெரியவர் செயலில் வல்லவருமாய் இருக்கிறார் அப்படிங்கிற செயல் நம்ம சாதாரணமாக சொல்கிற மாதிரி நமக்கு புரிகிற மாதிரி ஆண்டவர் வேதத்துலலாம் நிறைய எழுதி தந்திருக்கு. நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒருத்தரை சொல்லும் பொழுது நீ சொல்லாதடா செயலில் காட்டு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்படி சாதாரணமாக சொல்கிறத தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் நீ செயலில் காட்டுனோம்னாக்கி நீ நடக்க வேண்டிய வழியில் நீ காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் மற்றவங்ககிட்ட. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. செயலிலே வல்லவர். அதாவது வல்லமை இருக்குனாக்கி அவருடைய வல்லமை யாருக்குமே கிடையாது. அதாவது செய்வோம் நம்ம, அவ்வளவுதான். நமக்கு ஆண்டவர் சொல்லி தந்தார்னா அதை நம்ம செய்கிறதுக்கு ஒருத்தர் சொல்கிறாங்கல்ல, அதை நம்ம செய்யறதுக்கு அவங்க சொல்லுவாங்க நீ செயலில் காட்டுங்கும் போது நம்ம அந்த காரியத்தை நம்ம செய்வோம் இல்லையா? ஆனால் வல்லவர் ஆண்டவர் அந்த வசனத்தை பாருங்கள், செயலில் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. அப்போ அவர் வல்லமை உள்ளவர் தான். வல்லமைங்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம செயல் செய்வோம். நம்ம மனுஷன் ஒரு செயலை செய்வோம். ஆனால் அவர் வல்லவர். அந்த வல்லவர்கிட்ட நம்ம எப்படி நடந்தோம்னாக்கே நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடத்துவார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய தேவன் நம்ம வாழ்க்கையில் அவருக்கு சூழ்நிலையெல்லாம் வரும் பார்த்திங்களா? அந்த வாழ்க்கையில் நம்மளை கிரியை செய்வார். அவர் ஒரு கிருபையை காட்டி நம்மளுக்கு ஒரு வழி நடத்தி நீ இப்படி நடத்தணும் அப்படிங்கக்கூடிய காரியத்தை நமக்கு செயலில் காட்டி அவர் நம்மளோட கூட இருந்து நடத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் நம்மளால் செய்ய முடியாது.
நம்ம ஒரு காரியம் எடுப்போம், நம்மளால் செய்ய முடியாது. நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, நீ செஞ்சு காட்டுன்னு சொல்லுவோம், செயலில் காட்டுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்னு சொன்னேன் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே செய்ய முடியாது, நம்மளால் இயலாதது, இந்த இந்த சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காரியத்தில் ஆண்டவர் நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னு வைங்க, அவர் அந்த காரியத்தை முடிக்க தொடங்குற காரியத்தை செய்கிறாராமா. ஏன்னா நம்மளால் முடியாது அப்படிங்கிற சொல்லும்போது தான் அவர் அந்த காரியத்தை நமக்கு செஞ்சு முடிக்கிறார். ஏன்னா நமக்கு செய்ய முடியாத நம்ம செஞ்சுருவோம். ஆனால் நமக்கு முடியாத சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் அதை முடித்து நம்மளை தரக்கூடிய காரியத்தை செய்வாராம். நம்மகிட்ட இயலாமை இருக்கலாம், நமக்கு முடியாதுன்னு சொல்லி சொல்கிறது தான் நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த பாதத்தில் நம்ம ஆண்டவரே என்னால் செய்ய முடியலை, இதுக்கு நீங்கள் ஏதாவது செயலாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அதுதான் அவர் செயலாற்ற தளமாக. அதாவது நம்ம ஒரு வீடு கட்டும்போது செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது ஆண்டவர் நமக்கு முடியலைன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது அவர் நமக்கு செய்யக்கூடிய காரியத்தை செய்கிறதுனால அதுதான் தளமாக நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது அடி எடுத்து நம்ம வைக்கும். அதனால் நம்மளால் முடியாத காரியத்தெல்லாம் அவர் பார்வையில் அது தொடக்கம் தான். நம்ம முடியலைன்னு சொல்கிறதுலாம் பார்த்திங்கன்னாக்கி அவர் அதை வச்சு நம்மளை தொடங்கி நம்மளை முடிக்க வல்லமுள்ள தேவன். அதனால தான் செயலில் வல்லவர். அந்த செயலை காட்டி நம்மளை பாதத்தில் அவர் நம்முடைய பாதத்தில் இருக்கா, அவளுக்கு நம்ம தான் செய்யணும், நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்லி அவர் நம்ம முடியாதுன்னு சொல்லும் பொழுதே அவர் எல்லாத்தையும் நமக்கு செஞ்சு முடித்து நம்ம அர்ப்பணித்து ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லிடணும். ஸோ ஆண்டவரே நீங்கள் தான் எல்லாம் செய்யணும்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் செயலில் வல்லவர்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தையை தியானித்து அவர்கிட்ட சொல்லும் பொழுதே அவள் வாக்கு நம்மளை அவருடைய வார்த்தையினாலும் நம்மளை செயலாற்றி நமக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்க அதுக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி நீங்கள் அந்த வசனத்தை ஃபுல்லாக படிச்சிங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதை பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் முடியாதுங்கிற காரியம் இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது தான் இந்த காரியத்தெல்லாம் நம்ம எழுதுறதை நீங்கள் பார்க்கலாம். அதில் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கனாக்கி உங்களுக்கு அதில் நிறைய ஆண்டவர் சொல்லி தருவார். அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்த்திங்கன்னா சங்கீதத்தில் 77வது சங்கீதத்தில் 11, 12 பார்த்திங்கன்னாக்கி நம்ம வசனங்களெல்லாம் தியானிக்கும் பொழுது தான் நமக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறவர். ஏன்னா வார்த்தையின் மூலமாக நம்மளோடு பேசி நம்மளே நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிறதுனால வசனத்தை தியானிக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார். நம்ம எரேமியா தீர்க்கதரிசிக்கு முடியாத காரியத்தை ஆண்டவர் செஞ்சார். நம்முடைய எவ்வளோ சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஆண்டோடைய பாதத்தில் வரும் பொழுது அவர் அவர் செயலில் வல்லவருங்கிறத நமக்கு காட்டி அவருடைய வாக்கு திட்டங்களே நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த வாக்கு திட்டத்தின் மூலமாக நம்மளை நடத்தி நம்மளை ஒருபொழுதும் கைவிடாத தேவன் நம்மளை நடத்துவார்னு சொல்லி நம்ம படித்தோம். அதனால சங்கீதத்துலேயும் அதே மாதிரி தான் 77வது சங்கீதத்தில் 11, 12 பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். அவர் செஞ்ச காரியங்கள் எல்லாம் நினைவு கூறணும். நம்ம ஒரு காரியத்தை நமக்கு செய்ய முடியாத பொழுது ஆண்டவர் செய்கிறார் பாருங்க, அதுக்காண்டி நம்ம நன்றி சொல்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். உங்களுடைய பூர்வ காலத்திலே அதிசயங்களை நினைவு கூறுவேன். அந்த பூர்வ காலத்துல நம்முடைய வாழ்க்கையில் முன்னாடி செஞ்சுருக்க காரியங்களை அதிசயங்கள் செஞ்சுருப்பார் நினைவு, அதை நம்ம நினைவு கூறணும். ஆண்டவரை எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா துதிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். ஒரு செயலை செஞ்சுருக்காரு நமக்கு ஒரு நன்றி சொல்கிற பிள்ளைங்களாக நம்ம இருக்கணும். நம்ம மனுஷனுக்கே ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஒரு சின்ன காரியங்கள் செய்யும் பொழுது. அது மாதிரி ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அவரை எப்பொழுதும் துதிக்கிற பிள்ளைங்களா, அவளுக்கு நன்றி உள்ள பிள்ளைங்களா, அவரை எப்பவும் புகழ்ந்து பாடுகிற பிள்ளைங்களா, அவரை மாத்திரமே சார்ந்து வாழ்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கும் பொழுது தாவீது மாதிரி இந்த மாதிரிலாம் நம்ம எழுத முடியும். எல்லாம் பாருங்கள் சங்கீதத்தில் எழுதுனவங்க எல்லாருமே பாருங்கள் ஆண்டவரை துதிச்சு பாடி அவர் செஞ்ச காரியங்கள்லாம் நன்றி சொல்கிறத நம்ம நிறைய பார்க்க முடியும். அதனால் இந்த இடத்துலையும் பாருங்கள் 12வது வசனம் உங்களுடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உங்களுடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். அப்போ இவருடைய செயல்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்காரு நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற பிள்ளைங்களாக இருக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல இங்கேருந்து ஆசாபின் சங்கீதம்னு சொல்லி நம்ம படிக்கும். அவர் பாருங்கள் அந்த ராகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சங்கீதத்தை எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்த நீங்கள் அந்த தியானிக்கும் பொழுது நமக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் கற்று தருவார். இதுவும் துன்ப நேரத்தில் தான் எழுதியிருக்கிறத பார்க்கலாம். நமக்கு வர்ற துன்பத்துல எல்லாம் பார்த்தோன்னா ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் பொழுது பதில் கிடைக்குங்க. உண்மையான விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் நமக்கு உண்மை உள்ளவர், அவர் செயலாற்றி நம்மளை நடத்தக்கூடியவர்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அதை இந்த 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கி கடந்த காலத்தில் தேவனுடைய என்ன செஞ்சார் அப்படிங்கிற கிரியைகளை எல்லாம் நாம் நினைவு கூர்ந்து இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடணும். எப்போவுமே பாருங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரை சார்ந்தே வாழ்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதுலேருந்து ஆண்டவர் யோசனையை கொடுத்து அதை எப்படி நடத்தணும்னு செயலாற்றி அவர் நடத்தக்கூடிய நல்ல தகப்பன். அதனால் அந்த காரியங்களை செய்கிறதுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கணும். நாம் அர்ப்பணித்தோம்னாக்கி ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் நமக்கு
நமக்கு செய்து முடிக்க அவர் செயலாற்ற வல்லமுள்ளவர். அதனால் செயலில் வல்லமுள்ளவரை நம்ம நோக்கி பார்த்து அவர்கிட்ட பார்த்துலே அமர்ந்திருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் எதுக்கு என்ன செஞ்சுருக்காரு நமக்கு? ரோமர் 8:32 நீங்கள் படித்து பார்த்தா, நம்முடைய சொந்த குமாரன் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை கொடுத்துருக்காரு. அப்போ அவர் சொந்த குமாரனே நமக்காண்டி தந்துட்டார். நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறதுக்கு தந்திருக்கும் பொழுது மற்ற காரியங்களை செய்கிறது வந்து ரொம்ப நிச்சயம் அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து இந்த இடத்துல எழுதி தந்திருக்கிறது நம்ம பார்ப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் ஆண்டவர் செஞ்சுருக்காரு, எத்தனை நன்மைகள் செஞ்சுருக்காரு, அதெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுதே அந்த நன்றியின் மூலமாக ஆண்டவருடைய கிரிகளை ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய செயலாற்றுகிற காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அவரே சார்ந்து இருக்கணும். சில நாட்களில் பார்த்திங்கன்னா மனுஷங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்லும்பொழுது நம்ம விழுந்துருவோம். அப்படி விழுந்து போகாமல் இருக்கிறதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவருமாக இருக்கிறவரை நம்ம பற்றி பிடித்து கொண்டு அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்கிறது வந்து அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிறது வந்து ரொம்ப எல்லாம் அவர் சொல்லுவார், என் பாதத்தில் அமர்ந்திருக்கிறது உனக்கு லேசான காரியம் தான், ஆனால் என்னோட கூட சார்ந்து இருக்கிறது வந்து என்னோட நீ கூட பேசும் பொழுது, என்னோட கூட நீ இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது அந்த காரியத்தை செய்கிறது ரொம்ப இலகுவாக இருக்கும். அதனால் என்னையே சார்ந்து வாழறதுக்கு நீ கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். என்னைக்கு சார்ந்து வாழணும்னாக்கி அவரை மாத்திரம்தான் நம்ம யோசனையில் கேட்கணும். நடக்கிறது, நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து அவருக்கு பிடித்தமான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது, அதுதான் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது அவருடைய பாத்திரம் இருக்கும் பொழுது இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதத்தில் படிக்கிற வார்த்தைகள் மூலமாக நமக்கு ஆசீர்வாதத்தை நமக்கு சுதந்திரத்துக்குள்ள நமக்கு செய்ய வல்லமுள்ளவர். அதனால் ஆண்டவர் செஞ்ச காரியங்களை நினைவு கூறணும். அவர் சொந்த குமாரனே நமக்காண்டி தந்திருக்காரு, மற்ற எல்லாத்தையும் தருவார்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். ஒரு மனுஷன் வந்து நம்ம கேட்டோம்னாக்கி ஒரு சில நேரத்தில் உதவி செய்வாங்க, சில நேரத்தில் உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல வாக்கு கொடுத்துருக்காரு, நான் எப்பொழுதும் நான் என் குமாரனே கொடுத்துருக்கேன் உனக்காண்டி, நான் மற்றதெல்லாம் தரமாட்டேனா அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்குறாரு. அப்போ அந்த கேள்விக்கு நம்ம வந்து பதில் கொடுக்குற பிள்ளைங்களா, நம்ம அவருடைய பாத்தில் அமர்ந்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்தோம்னாக்கி அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ளவராக இருக்காருன்னு சொல்லி நம்ம தியானிக்கலாம். மூணாவது பிரசங்கி 7:13 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பிரசங்கி நீங்கள் நிறையா படிங்க, நிறையா சாலமோன் எழுதின காரியங்கள் நிறைய இருக்குது. அதை படிக்கும்போது 7:13 நீங்கள் படித்தா, தேவனுடைய செயலை கவனித்து பார், அவர் கோணலானவே நேர்த்தியாக்கத்தக்கவன் யார். நம்ம அவர் வந்து அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி அவங்கெல்லாம் நிறைய பேர் அழிந்து போகிறதெல்லாம் நம்ம யாத்திராமத்தில் படிக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தவங்க தான் அடுத்த வசந்த அந்த கடைசி முடியும் போது சொல்கிறதே வெளியே யோசனை செயலை கவனித்து பார், அவர் செயலை அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லி கவனித்து பார், அவர் கவனித்து பார்க்கணும்னு சொல்கிறாரு. அப்போ வசனங்களின் மூலமாக நம்ம பேசும் பொழுது நீ கவனித்து பாருனாக்கி நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கவனமாக செய்யும் பொழுது அது வந்து சக்ஸஸாக இருக்கும். ஒரு கவனம் இல்லாமல் ஏதோ ஒரு சமையல் பண்ணாலும் சரி, ஒரு வேலையை பண்ணாலும் சரி, ஏதோ கம்ப்யூட்டரில் வேலை பண்ணுறீங்க, அதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். நீங்கள் ஏதோ தவறு பண்ணிட்டீங்கன்னாக்கி அது என்ன ஆயிரும், அது வந்து அதில் தவறுகள் வந்து அதனால் நிறைய நஷ்டங்கள் வர்றதை நம்ம பார்ப்போம். அதனால் எல்லாமே பார்த்திங்கன்னாக்கி அவங்க செயலில் வந்து கவனித்து பார். நம்ம சாலமோன்லாம் எழுதும்போது நிறைய ஆண்டவர்கிட்டேருந்து ஞானம் பெற்றவர்களா, அதனால் ஞானத்தை பற்றி நிறைய எழுதுவார். அதனால் அவர் எழுதுறது பார்த்திங்கன்னாக்கி நீ கவனிச்சு பார், அவருடைய செயலை வந்து நீ கவனிச்சு பார் அப்படிங்காரு. ஆண்டவர் வச்சிருக்கிற பந்தய பொருளை நோக்கி நாம் வந்து சாலமோன் சொல்றாரு, நான் பந்தய பொருள் ஒன்று வச்சுருக்காரு, அதை நோக்கி நீ ஓடணும். அப்போ பந்தயத்தில் எப்படி கரெக்டாக ஓடணும் அப்படிங்கிற ஒரு கவனம் இருந்தால் தானே ஓடி ஜெயிக்க முடியும். அதை தான் இங்கே சொல்கிறாரு. அப்போ பந்தய பொருளை நோக்கி நீ ஓடணும், கரெக்டாக ஓடணும். அந்த இதுதான் அந்த இந்த பாருங்கள், விளையாடுறதுக்கு போகிறாங்க, ஓடுறதுக்கு மற்ற எல்லா விளையாட்டுகள்லையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஒரே நாளில் ஓடுறதோ மற்ற எந்த விளையாடுறதோ வந்து அவங்க வந்து சக்ஸஸாக போய் முதல்ல ஜெயிக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு ப்ராக்டிஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஒரு வருஷங்கள்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் செஞ்சு தானே போகிறாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை நமக்கு சொல்லித்தராரு. நமக்கு பந்தய பொருளில் ஓடுறதுக்கான்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அந்த சொல்கிறாரு. அதில் வந்து நிறைய காரியங்கள், இப்போ விளையாடுறதுக்கு போகிறாங்க, கீழே விழுவாங்க. நீங்கள் விளையாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறையா, கிரிக்கெட் ஆனாலும் சரி, மற்ற எந்த விளையாட்டானாலும் சரி, விளையாட போகும்போது அவங்க வந்து ஒரு சைக்கிள் ஓட்டுற படித்தாலும் சரி, கீழே விழுந்து மற்ற கொஞ்சம் அடி காலெல்லாம் விழுவும். சைக்கிள் ஓட்டும்போது விளையாடும்போது அடி விழுவும். அந்த மாதிரிலாம் கரடு முரடானது பார்த்து அந்த மாதிரி எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து அவங்க ஒரு சக்ஸஸாக விளையாட்டில் சக்ஸஸாக வர்றாங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவர் கொண்டு போகிற வழியும் பார்த்திங்கன்னாக்கி அதுக்கு தான் இவர் பந்தய பொருளை முதலே சொல்லிட்டாரு. வழி வந்து கரடு முரடாகவும் இருக்கும்,
மெதுவான வழியாகவும் இருக்கலாம். அந்த வழியிலலாம் போகும்போது நம்ம ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிரியையை நம்ம அவர் செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல கரடு முரடான சந்தோஷம் வரலாம், துக்கம் வரலாம், நோய் வரலாம், பிரச்சனை வரலாம். ஆனால் அந்த இடத்துல பூரா ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிரியை நம்மளை நடத்துகிறத நம்ம பார்க்கணும். எந்த சூழ்நிலையிலும் அவரை சார்ந்து நம்ம வாழ கற்றுக்கணும்னு சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம்னாக்கி, இவர் பந்தய பொருளில் ஓடும்போது எப்படி அதையே நோக்கி பார்த்து ஓடுறாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்த்து ஓட படிச்சிட்டோம்னாக்கி அந்த காரியங்களில் நம்ம வெற்றி அடையிறதுக்கு ஆண்டவர் சர்வ வல்லமுள்ளவராக இருக்கார். அவர் வந்து செயலில் வல்லம் உள்ளவர். அதனால் செயலை வந்து கவனித்து பார்க்கணும். நம்ம கவனித்து போகும் பொழுது ஆண்டவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் பவுல் எழுதியிருக்காரு பிலிப்பியர் 4:12 பரிபூரணத்திலும் குறைவிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லி எழுதியிருக்காரு. நம்மளும் கற்றுக்கொள்ளணும். நமக்கு இது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பரிபூர்ணமாக இருந்தாலும் இருக்கும், குறைவாக இருந்தாலும் இருக்கலாம். சில நேரத்தில் பாருங்கள், நல்லா 5 கூட்டு வச்சு அப்படி சாப்பிட்ற ஒரு வசதிகள் இருக்கலாம். ஒரு நேரத்தில் ஒன்றுமே இல்லாதப்போ அப்பவும் பாருங்கள், குறைவாக இருந்ததுனாக்கி அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றதுக்கோ மற்ற எல்லா காரியங்களும் வாழ்க்கையில் வந்து குறைகள் நிறைவுகள் வரும் பார்த்தீங்களா. அதில் வந்து மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். சாப்பாட்டு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் பண விஷயமா இருக்கலாம், மற்ற பிரச்சனைகளாக இருக்கலாம், எதுனாலும் சரி நாம் வந்து அது அந்த மனரம்யமான ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்ம உணர்ந்து நடத்தக்கூடிய அந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம்னாக்கி அதில் வந்து நம்ம ஜெயிச்சிருவோம். பிசாசனவன் எத்தனை காரியங்களை நம்ம கொண்டு வந்தாலும் நாம் ஜெயத்தை பெறுறது நிச்சயம். அதனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் எப்பொழுதும் அவருடைய செயலில் வல்லமுள்ள ஒரு பாதத்திலே அமர்ந்து அவருடைய யோசனையில் வல்லமுள்ளவர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த வல்லமுள்ளவரை நாம் நோக்கி பார்த்து நம்ம செயலாற்றி நம்ம செய்யும் பொழுது நாம் ஜெயிக்க முடியும். அப்போது இந்த காரியங்களை நம்ம 3 காரியம் படித்தோம். எரேமியா தீர்க்கதரிசியில் படித்தோம், சங்கீதத்தில் படித்தோம், பிரசங்கியில் படித்தோம். 3 காரியத்துலேயும் ஒவ்வொரு காரியங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் செயலில் வல்லவர்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த வல்லமை உள்ள தேவன் வந்து ஒரு காரியத்தை நம்ம ஒரு மனுஷன் மூலமாக சொல்கிறதையும் நம்ம படிக்கலாம். அப்படி படித்து தான் நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளும் படிக்கும். அந்த வார்த்தையில் படிக்கும் பொழுது யாக்கோபில் ஆண்டவர் எழுதியிருக்கிறது, நம்ம யாக்கோபு 5வது விதத்தில் 11வது வசனத்தில் பார்த்திங்கன்னா யோபுவை பற்றி சொல்கிறார். யோபை குறித்து யாக்கோபு அவர் செயலை பற்றி எழுதுகிறாரு. அந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா யோபை பற்றி எழுதும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, அவர் பொறுமையாக இருந்தாருன்னு சொல்லி பார்க்கும். ஏன்னா அவருக்கு நீங்கள் அவருடைய சரித்திரங்களை இந்த மாதிரி படிச்சிங்கனாக்கி, அவர் யோபை பற்றி படிச்சிங்கன்னா ரொம்ப நோய் பிரச்சனைகள்லாம் வந்தாலும் கூட அவர் எல்லாத்தையும் இழந்து போன சூழ்நிலையிலும் கூட அவர் ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டார். என் மெய்ப்பர் உயிரோடு இருக்கார், நான் சொந்த கண்களால் பார்ப்பேன் அப்படின்லாம் சொல்லி நிறைய காரியங்களை சொல்கிறது நீங்கள் பார்க்கிங்க பார்த்தீங்களா. அதனால் யோபை பற்றி தான் ஆண்டவர் இந்த செயலில் வல்லவர் அப்படிங்கிறத பற்றி அவர் எப்படி அவர் பொறுமையாக இருந்தார் அப்படிங்கிற குறித்து ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா ஆண்டவருக்கு சில காரியங்களில் சோதனை வரும், வேதனைகள் வரும். அந்த நேரத்திலலாம் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறத பற்றி நம்ம படித்தோம் பார்த்தீங்களா. இப்போ அதை சார்ந்து வாழறதுக்கு செயலாற்றுறத சார்ந்து வாழ்ந்த ஒரு மனுஷனை பற்றினா யாக்கோபு 5:11 நீங்கள் படிச்சுன்னா, இதோ பொறுமையாக இருக்கிறவளை பாய்க்கவாங்க என்று இருக்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டீர்களே, கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ செயலில் வல்லமை உள்ளவர் என்று முடிவை பாருங்கன்னு சொல்கிறார். செயலில் முடிவை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, யோபுவின் பொறுமையை பற்றி சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ கொஞ்சம் படித்தாலும் இதில் பாருங்கள், பொறுமையை குறித்து யாக்கோபு எழுதுகிறாரு. அப்போ சேவையில் குறித்து எழுதுகிறார். எப்படிப்பட்ட சோதனை நேரிட்டாலும் சரி, அவர் தேவன் நம்ம மீது அன்பு கொண்டவர். அவர் நம்ம மேலே அன்பு வச்சுருக்காரு. நம்ம எதையுமே அழிக்கிறதுக்கு அவர் நம்மளை அழைக்க மாட்டார். அப்படிங்கிற சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமுள்ள தேவன் நம்மளோட கூட இருக்கார் அப்படிங்கிறத இந்த யோபு கற்றுக்கொண்டாருன்னு நம்ம இந்த இடத்துல படிக்கும்போது சொல்றதை பார்க்கலாம். அப்போது தேவன் நம்ம மீது அன்பு வச்சுருக்காரு. நம்ம துன்ப நிலைகளும் அவர் இரக்கம் அன்பு நம்ம ஒரு நாளும் கைவிடாது, கடைசி வரை நம்மளை காத்து நடத்துங்கிறதுல யோபு பாருங்கள் எல்லாவற்றையும் இழந்து போனார். யோபு புஸ்தகம் படிச்சிங்கன்னாக்கி கடைசியில் பாருங்கள், கடைசி முடிவை தான் இவர் பார்க்க சொல்கிறாரு. யாக்கோபு கடைசி முடிவை அவர் செயல் என்ன பண்ணார். அவர் எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது, எத்தனையோ பாடுகள் வந்தது, இப்போ சொத்தை இழந்து போனார், பிள்ளைகளை இழந்து போனார். எல்லாவற்றையும் இழந்த நிலையிலும் கூட அவர் மாத்திரை உட்காந்து சொரிஞ்சிட்டு அவர் புண்ணு உடம்பு பூரா வியாதி அந்த சூழ்நிலையில் அவர் இருக்கும் பொழுது என் மீட்பர் உயிரோடு இருக்காருன்னு சொல்கிறார். என் மீட்பரை நான் குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசி முடிவை பாருங்கள் அப்படிங்கும்போது கடைசி முடிவை நம்ம பார்க்கணும். கடைசியில் அவர் இழந்ததை எல்லாவற்றையும் பாருங்கள், இழந்ததை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அவர் பூர்ண வயதோடு தான் மரித்தார்னு கடைசி முடியுது.
இருக்குது. அப்போ இவர் சொல்கிறாரு என்னென்னா, அவருடைய முடிவு அவர் செயலாற்றின கடைசி முடிவை நீங்கள் பாருங்கள். அவர் எப்படி முடிவு செஞ்சார் யோபுக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு செய்வார் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல படிக்கும். அப்போ யோபுக்கு செஞ்ச காரியங்களே முதல்ல நம்மளுக்கும் நோய்கள் பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் வரலாம். ஆனால் அவர் கடைசியில் வெக்கப்பட்டு மறிக்கலைன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். செயலின் முடிவை பாருங்கள். ஆண்டவருடைய செயல், அவருடைய முடிவை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது. முடிவு சம்பூர்ணமாக இருக்குது. அவர் இழந்த எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அவர் ஒரு நாள் வெக்கப்படாதபடி அதே மனைவி மறித்து போன்னு சொல்லி மனைவியை தான் திருப்பி அதே இழந்து போன 10 பிள்ளைங்களை சொத்து எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் செயலாற்றுகிற தேவன் யோபுக்கு செஞ்ச காரியங்களை நமக்கும் செய்வாருங்கிற காரியங்களை நம்ம செயலாற்றி வழிநடத்துகிற தெய்வமே, உங்கள் பாத்தில் மாத்திரம் உங்கள் வார்த்தையில் மாத்திரம் நாங்கள் நிலைத்து நிற்கவும் உண்மையே சார்ந்து இருக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆவியானவரேன்னு சொல்லி நம்ம முற்றிலுமாய் அர்ப்பணித்து நம்ம பிள்ளைங்களை நம்மளை முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் செயலாற்றி நம்மளை நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அவர் செயலிலே வல்லமுள்ளவர்னு சொல்லி நம்ம முற்றிலுமாய் அவருடைய பாத்தில் அமர்ந்திருந்து ஜெபிப்போம். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மளோட கூட பேசின தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வேத வசனங்களுக்காக நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலை இரவு எப்போ நமக்கு டைம் கிடைக்குமோ அந்த நேரத்திலலாம் வசனங்களை தியானிப்போம். ஆண்டவரோட பேசுகிற அனுபவத்துக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் தோல்வியாக நம்ம பார்க்குற தோல்விகள் எல்லாவற்றையும் வெற்றியாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிடுவார். எஸ்தருடைய வாழ்க்கையை மாற்றின தேவன் நம்மளை மாற்றுவார். பாருங்கள், ரூத்தின் வாழ்க்கையை பாருங்கள் எப்படி மாற்றினார், அது மாதிரி மாற்றுவார். எத்தனை காரியங்களை நம்மளை கொண்டு செய்வார் அப்படிங்கிறத நமக்கே தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அவர் செயலில் வல்லமை உள்ளவர். அவர் செயலாற்றும் பொழுது யாரும் தடுக்க முடியாது. பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, தடுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? அவருடைய ஆலோசனைப்படி அவருடைய செயலின்படி நம்மளை நடத்தும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் வெற்றியை சுதந்திரத்து கொண்டு வாழ நமக்கு உதவி செய்வார். அதனால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை நோய் பிரச்சனைகளை கொண்டு சத்துரு எதிராளி நம்மளை தோற்கடிக்க பார்க்கும் பொழுது நம்மளை வெற்றியடை செய்ய செயலாற்றுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறான்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். அந்த பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மளையும் பயன்படுத்துவார். மற்ற பிள்ளைங்களுக்கும் நம்ம ஒரு ஆசீர்வாதமான ஊற்றாய் மாற்ற நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதமாக நம்ம நடத்துவதை நாட்களே கண்டு ஆண்டவரை துதிப்போம். இந்த நாட்களே அப்படியே நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசத்தோடு ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிப்போம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. ஆம் சாமி, யோசனையில் பெரியவர், செயலிலே வல்லவராக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய செயலை நாங்கள் கண்டு நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரை காலை மாலை இரவு நேரத்தில் உண்மையை தியானித்து உண்மையை சார்ந்து வாழ எங்களுக்கு கற்றுத்தந்திருங்க. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. உங்களுடைய வல்லமையை உங்களுடைய தரித்து கொள்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்க. எங்களை எல்லாவற்றிலும் நடத்து செல்கிற தேவனாக இருக்கீங்க, நன்றி. நாங்கள் எந்த இடத்துல வெக்கப்பட்டு இருக்கிறோமோ அந்த இடத்துல உயர்த்துகிற தேவனாக இருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் பற்றி பிடித்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எதிராக வருகிற எல்லா திட்டங்களுக்கும் என் தேவன் எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்கு செய்கிற தகப்பன் எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறபடியா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. செயலில் வல்லமுள்ளவரே நமக்கு நன்றி. இந்த செயலில் வல்லமுள்ளவரை நாங்கள் பற்றி பிடித்து கொள்ள எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நாளுக்காய் நன்றி. இல்லையோ தடைகள் வந்தாலும் உங்களுடைய வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை வேதனையோடு, எத்தனை ஆண்டவரே பாடுகளோடு துக்கத்தோடு ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருந்தால் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு விடுதலை கொடுக்குற நாளாக இந்த நாள் மாறட்டும் ஆண்டவரே.
வியாதினால் துன்பப்படும் பொழுது ஆண்டவரே தகப்பனே பரம வைத்தியராய் நீர் எங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. நீங்கள் எல்லாவற்றையும் சரி செய்கிற தேவன். நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு கோணலாய் நாங்கள் போகும்பொழுது எங்கள் நேராய் பாதையை காட்டுகிற யோசனையில் பெறுகிறவர். எங்களுக்கு யோசனையை தந்து நடத்த வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு செயலாற்றி எங்களை நடத்துகிறவரே நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அர்ப்பணிக்கும் பொழுது உடைய பார்த்து உண்மையே சார்ந்து இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் தர வேண்டுமா செபிக்கிற ஐயா. இந்த நாட்களில் அப்படியே நீ செய்து வழிநடத்த போருக்காய் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. உடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுகிற தயவுக்காய் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி நீர் கேட்ட அந்த வார்த்தையின் மூலமா ஆண்டவரே இந்த நாட்களிலே பேசி எங்களை நடத்துகிற தயவுக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வல்லமை எங்களுடைய ஆண்டவரே வல்லமுள்ள வார்த்தை எங்களை ஆண்டவரை தைரியப்படுத்துகிற தயவுக்காய் நன்றி சுவாமி. உங்களுடைய பிரசனம் எங்களை தாங்குகிற தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பிரசனத்தினால் எங்களை நிறைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உங்களுடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கற்று தந்திருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட பேசுங்க சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்காக செயலாற்றி எங்களை நடத்தி செல்கிறதை நாங்கள் கண்டுகொண்டு உண்மையை நன்றி சொல்கிற பிள்ளைகளாய் உண்மையை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணுமா செபிக்கிறார் ஆண்டவரே. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் மாறுங்க ஆண்டவரே. இந்த நாட்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாளாய் மாறட்டும் சுவாமி. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பிரவேசிங்க சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் அர்ப்பணிக்கட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தை செய்து ஆசீர்வாதமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி வழிநடத்த போருக்காக நன்றி. அதை எங்களுடைய கண்கள் காண கிருபை செய்யுங்க. அப்படியே நீ செய்ய போருக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய ஜெபத்துக்காக பதில் கொடுத்தபடியா நன்றி ஆண்டவரே. மறுபடியும் நம்முடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிகன மயமெல்லாமாக செலுத்துகிறேன். ஏசு ரச்சனை அந்த ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே.